இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன் ஒரு புள்ளைக்கு தகப்பனாக போறான். இப்ப பாரு, அவன் கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டான். கண்மணி இந்த வீட்டுல தனியா இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல அவ புருஷன் கூட சேர்ந்து இருக்கணும் தானே ஆசைப்படுவா. அவங்க பிரிஞ்சிருக்கிறதுக்கு நீயே காரணமாயிட்ட. வள்ளி, அதத்தான் நானும் சொல்றேன். அவன் ஒரு புள்ளைக்கு தகப்பனாக போறவன். அவனுக்கு ஒரு பொறுப்பு வர வேணாமா? செய்யற காரியத்துல ஒரு தெளிவு வேணாமா? இன்னும் தப்பாவே முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கான். தலைக்கு மேல கடனை வச்சுக்கிட்டு அவன் தன்னோட புள்ளைய கையில வாங்க போறானா? நீலாம் இதுல தலையிடாத வள்ளி. அவன் செய்யறத செய்யட்டும். நானும் அவன் எது வரைக்கும் போறான்னு பாக்குறேன். மாமா, இல்ல மாமா, எதுக்காக பொறுமையா இருக்கணும், எதுக்கு கேள்வி கேட்கணும்னு நீங்க தானே மாமா சொல்லுவீங்க. இப்ப நீங்களே இந்த மாதிரி சொன்னா எப்படி மாமா? மாமா, அவரை கண்டிச்சதுல எந்த வித தப்பும் கிடையாது. அதுக்காக அவர் வீட்டை விட்டு வெளியில போற அளவுக்கு விட்டுட்டு வேடிக்கை பாக்குறது எப்படி மாமா சரியா இருக்கும்? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஐயா ராசா, நீ கடனை வாங்க, எவ்வளவு பிரச்சனை வேணாலும் இழுத்துக்க. நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்னு சொல்லணுமா? நீ என்ன வேணாலும் பேசு, எப்படி வேணாலும் சொல்லிக்கோ. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்கு என் புள்ள இந்த வீட்டுக்கு வந்து ஆகணும். அவன் இல்லாத இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். மாறா, கார்த்தி, போங்க. அவன் எங்க இருந்தாலும் அவன் கையில கால விழுந்தாவது அவனை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்க. போங்கடா. என்னடா மாறா, என்னடா என்ன அப்படியே நிக்கிற? கார்த்தி, உனக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையாடா? அப்படின்னா இப்ப உங்க யாருக்கும் அவன் இங்க வேணாம் இல்ல? போனதே போதுன்னு மொத்த பெருமா சேர்ந்து அவனை ஒதுக்கி வைக்க பாக்குறீங்களாடா? அப்படிலாம் இல்ல. அப்படிதான்டா, அப்படிதான். எனக்கு தவிக்கிற தவிப்பு ஏண்டா உங்க யாருக்கும் இல்ல. அவன் வெளியில போய் தனியா என்னடா பண்ணுவான்? புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு. புள்ளைய பெத்த தகப்ப நல்ல கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. அவர் பேசுறதா பேச்சுன்னு பிடிவாதமா இருக்காரு. கூட பிறந்த நீங்களும் அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்னமோ பேசாம நிக்கிறீங்க. அப்படின்னா என்னடா அர்த்தம்? போனவன அப்படியே விட்டு சொல்றீங்களா? உங்களை மாதிரி நானும் பேசாம அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு இங்க நடக்கிற எதுவும் சரியா படல.